கண்ணாடி வளையல் ஸ்டிக்கர் பொட்டு கண்மை பொட்டு சாந்து கண்மை கண்ணாடி வளையல் பொட்டு சாந்து கண்மை கண்ணாடி வளையல் பொட்டு சாந்து கண்மை பொட்டு சாந்து கண்மை கண்ணாடி வளையல் பொட்டு சாந்து கண்மை கண்ணாடி வளையல் அடியே டுபுக்கு பொட்டு சாந்து கண்மை கண்ணாடி வளையல் உனக்கு காட்டுறேன். அப்படியா நிறுத்து எங்கிட்டே வா எங்க காட்டு என்னமோ காட்டுன்னு சொன்னியே காட்டுங்கறல்ல நான் காட்டட்டுமா நான் காட்டுறேன் ஐயோ வேண்டாம். ஒண்ணு ஆம்பளை மாதிரி நட இல்ல பொண்ணு மாதிரி இரு என்ன புரியுதா தலைய ஆட்டாம கிளம்புற வழிய பாரு படியடு இவ பொம்பளை மாதிரியா நடக்கிற? ஆம்பளை மாதிரி நடக்கணுமா? அது எப்படி நடக்கிறது? என்னால அந்த மாதிரி நடக்க முடியல. எப்பவும் போல நடக்கிறேன். இழுக்கிற இழுவ பாரு. பொண்ணுன்னா இந்த மாதிரி இருக்கணும். இவளை பார்த்தாலே என் உடம்பெல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு வருது. போய் சேர மாட்டேங்குது. யோகம் வேணும். மைத்லி அக்கா மைத்லி அக்கா மைத்லி அக்கா மைத்லி அக்கா இதோ வரேன். செலக்கிளி நில்லு. இந்தாங்க உங்க Dress. இத புது மாடல்ல சூப்பரா தச்சு எடுத்துட்டு வா. தச்சிட்டா போச்சு. சீக்கிரமா அளவிட. மாசம் மாசம் அளவெடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏற்கனவே எடுத்தது இருக்கு. கொஞ்சம் குண்டாயிட்டேன் பாரு. நான் ஒண்ணும் பொய் சொல்லல. உடம்பு ஏறி போச்சு. ஆமா ஆமா. என்னடா தம்பி இந்த நேரத்துல இப்படி விழுந்து விழுந்து படிக்கிற? இம்போசிஷன். பனிஷ்மெண்ட் யார் கொடுத்தா? மாஸ்டரா இல்ல டீச்சரா? மாஸ்டர். அவரை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். உன்னோட அம்மாவுக்கு தேவையில்லாம தலைவலிய கொடுக்காதடா. டேய் படிக்கிற வேலையை ஒழுங்கா பாரு. மைத்ரி அம்மா அக்கா மாடியில இருக்காங்க. என்னக்கா என்ன ஏதோ அர்ஜென்ட்டா பாக்கணும்னு சொன்னீங்களாமே? கீதாவுக்கு 2 சுடிதார் தைக்கணும். அவ நீ தைச்சாதானே போட்டுக்குவா. இவனுக்கு ஒரு ட்ரவுசருக்கான அளவு எடுத்துக்க. டேய் தம்பி வா. பனின்னு தூக்கு. வா தூக்கு. எனக்கும் ஒரு ட்ரவுசர் உடனே தச்சாகணும். சரி நீ போய் படி. இந்தா துணி சீக்கிரமா தைச்சு கொண்டு வந்துரு. சரிங்கக்கா. கோபிகா கொஞ்சம் இங்க வாயேன். என்ன? அது நானும் இவனை மாதிரி ஒரு ட்ரவுசர் போட்டா எப்படி இருக்கும்? சூப்பர். அம்சமா இருப்பீங்க. அப்ப அளவு எடுத்துட வேண்டியதானே? கம்மு அளவை எடுறி செல்லக்கிளி. அளவு எடுமா. தம்பிக்கு எடுத்த அளவே போதும். எலாஸ்டிக் வச்சு தானே தைக்க போறேன். அதை இழுத்து போட்டாலே போதும்.